கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:9. அதை நான் வாசிக்கிறேன். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதில் முக்கியமாக போட்டிருக்கிறது என்னென்னா, சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். இது யாரை குறித்து போட்டிருக்குன்னா, அந்தி கிறிஸ்துவை பற்றி போட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இந்த சகலவித அற்புதங்களும் அடையாளங்களும் யார் செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்தி கிறிஸ்து. நம்ம நிறைய நேரம் அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் தான் செய்வார் நம்ம பார்த்துட்டு. பட் ஆனால் தேவன் நம்முடைய கர்த்தர் சாத்தானுக்கும் அந்த பவர் கொடுத்துருக்காரு. ஏஞ்சல்ஸ்க்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அது எல்லாமே அவங்ககிட்டே இருக்கு. ஸோ இந்த காலத்தில் ஊழியர்கள் மூலியமாக இந்த அந்தி கிறிஸ்து நிறைய கிரியைகள் செஞ்சு கொண்டே இருக்கிறான். நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நீங்கள் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லா பணமும் வந்துருச்சு, உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, அந்த கடனுக்கு ஈக்குவலான பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் கடவுளை போட்டுட்டாரு. இல்லை உடனே உங்கள் பேக்கெட்டில் பாருங்கள் காசு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸான ஒரு போதனைகள் இல்லையா. வேதாகம் முழுதும் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் அடையாளம் நடந்திருக்கவே இருக்காது இல்லையா. இதெல்லாம் எப்படின்னா, சாத்தான் நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அதாவது நம்ம தேவனை உண்மையாய் நம்ம தேவனை தேடாமல் இந்த அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் நம்ம தேடும் போது இதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம மாட்டிக்கிறோம். 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் ஏன் இதை அனுமதிக்கிறாருன்னா, உண்மையான தேவன் அவங்க தேடுறதில்லை. அவங்களுக்கு என்ன வேணும்னா, எனக்கு அற்புதம் வேணும், அடையாளம் வேணும், இல்லைன்னா நான் சுகம் கொடுக்கணும் இல்லையா, இதெல்லாம் நான் செய்யணும், அதே மாதிரி நானும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத தேடுறதுனால தேவன் இந்த வஞ்சனையின் ஆவியை அவர் ஒப்பு கொடுத்துட்டார். ஸோ நம்ம எப்படி அதை பகுத்தறியணும் இல்லையா. எப்படி மோசே காலத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, மோசே காலத்தில் மோசே என்னென்ன அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறாரோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, பார்வோவுடைய அந்த ஞானிகளும் செய்கிறாங்கல்ல. அதே தான் கடைசியாக யார் வின் பண்ணுறாங்கன்னா, மோசஸ் தான் வின் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், உண்மையான தேவன் யார், அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க செய்கிறவங்க நீங்கள் பார்க்கணும், அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்குது, உள்ளார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குது. இல்லை நிறைய நேரம் உள்ளே அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையாக இருக்கும். 2 மனைவிகளோட இவ்வளோ இருப்பாங்க, டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்துருக்க மாட்டாங்க, பணத்துக்கு பின்னாடியே போவாங்க. அவங்களுடைய சாட்சிகள், அவங்களுடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் பணம் பணம். எனக்கு கடவுள் ரோல்ஸ் ராய்ஸ் கொடுக்க போகிறாரு, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கிடைக்கும். நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ விசுவாசிங்க, விசுவாசா கிடைக்க போகுது, நீங்கள் வேண்டான்னு சொன்னால் வேண்டாம். இந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணுறாங்க, அந்த போதனையில் விளைவிச்சுக்கிட்டு நம்ம மனசை மாற்றிடுறாங்க. ஓ, நம்மளும் கேட்டால் கிடைக்கும், நம்மளும் அந்த மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளார்ந்த தேவன் எதற்கு இந்த உலகத்தில் வந்தார்னா, நம்மளுடைய இருதயங்களை ஆராய்ந்து அடைகிற தேவன் இல்லையா. அவர் நம்ம இருதயத்தை மாற்ற வந்தார். நம்ம கல்லான இருதயத்தை எடுத்துட்டு தசையான இருதயத்தை கொடுத்துட்டு தேவனை போல நம்ம மாறணும், அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வரணும்னு சொல்லி தான் தேவன் இந்த உலகத்தில் வந்தார். ஆனால் இப்போ என்ன நடக்குது, அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. உள்ளார்ந்த மனுஷன்லாம் தேவையில்லைங்க, நான் வெளியே என்ன பண்ணணும், அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கே நடக்குதோ நான் அங்கே போகிறேன். அதே மாதிரி எனக்கும் தேவை, நானும் அந்த அற்புதங்கள் செய்யணும், அடையாளங்கள் செய்யணும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கணும், உலக பிரகாரமான மாற்றம் இருக்கணும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்னைக்கு நான் உனக்கு உள்ளார்ந்த மாற்றத்தை நான் கொடுக்குறனோ இல்லையா, நீ அதை பெற்றுக்கொள்றியோ, நான் சொல்லும் போது அதை கேட்டு நீ விசுவாசிச்சுட்டு அந்த உள்ளார்ந்த மனுஷன் மாறுறானோ, அப்போ தான் நீ தேவனை அறிந்து கொள்வ, நீனும் நித்தியத்துக்குள்ளே போவ. அப்படி இல்லாமல் தேவனை அறிந்து கொள்ளாமல் அற்புதங்களும் அடையாளமும் நாடிட்டேன்னா கண்டிப்பா இந்த இதுல விழுந்து போயிடும்னு சொல்லி தேவன் சொல்றாரு. இன்னொரு முக்கியமான போதகர்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்கள சுயத்தை தான் பெருமைப்படுத்திட்டே இருப்பாங்க. நான் அப்படி பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், என்னுடைய வல்லமை அப்படி, எனக்கு தேவன், நான் ஜெபம் பண்ணா இப்படி ஆயிரும், நான் கை வச்சேன்னா மக்கள் ஹீலிங் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்துற இடத்துல யாரை மகிமைப்படுத்திட்டு இருப்பாங்க, தன்னை சுயத்தை மகிமைப்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கனிகள் எல்லாம் கொண்டு யாரெல்லாம் பணத்துக்கு பின்னாடி போறாங்க, யாரெல்லாம் ஊழியத்தில் பணம்னு பேசுகிறாங்க, யாரெல்லாம் அதிசயம் அற்புதம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, யாரெல்லாம் சுயத்தை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்காங்க, இப்படிப்பட்ட போதர்கள் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அவங்க பின்னாடி நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. அவங்க என்ன அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலும், ஏன்னா சாத்தானுக்கும் அந்த பவர் உண்டு. நம்ம அதில் தான் நம்ம அவங்க கனிகளை கொண்டு தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். தயவு செஞ்சு நம்ம அவங்க கனிகள் எப்படிப்பட்ட கனிகள் நம்ம பார்ப்போம். கடவுளுக்கு பிரியமான கனிகளா, கடவுளை மேன்மைப்படுத்துறாரா, கடவுள் சொல்கிறத செய்கிறாரா, அவர் உள்ளார்ந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறாரான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படிப்பட்ட ஊழியர்கள் சொல்ற வசனத்தை கேட்போம். அப்படிப்பட்ட ஊழியர்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதன்படி நடப்போம். நம்ம ஈஸியாக நம்ம வீழ்ந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சமூக ஊடகங்கள் மூலிமா நிறைய
வசனங்கள் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்கு இல்லை? ஸோ அதனால் நம்ம தயவு செஞ்சு வசனத்தை நம்ம முதல்ல தியானிப்போம். வசனத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதம் எப்படி என்ன உள்ளார்ந்த மனுஷனை மாற்றுறதுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம அறிந்தாதான் இந்த மாதிரி கள்ள போதனைகள், தேவனை மகிமைப்படுத்தாதபடி சுய மிகமைப்படுத்துகிற போதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஆனாலும் நம்ம நிறைய நேரத்தில் அப்போ அற்புதம் அடையாளங்கள் நடக்காதான்னு கேட்டால் நடக்கும். ஆனால் முதல்ல தேவன் என்ன மாற்றுவார்னா உள்ளார்ந்த மனுஷனை மாற்றுவார். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் பாருங்களேன். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நீ எழுந்து நடம்பர். அதனால ஃபர்ஸ்ட் என்ன நடக்குன்னா நம்ம உள்ளார்ந்த மனிதன் மாற்றப்படுவோம். அதுக்கப்புறம் தான் அற்புதங்களும் அடையாளங்களும் தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்வார். அதனால நம்ம வசனத்தை தியானிப்போம். வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, என் உள்ளார்ந்த மனுஷனுக்கு என்ன வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம அதை ஆராய்ந்து பார்க்காம இந்த அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் பின்னாடி போயிட்டோம்னா வஞ்சிக்கப்படத்தக்கவர்களாக நம்ம மாறிடுவோம் இல்லையா? கடவுள் இன்னைக்கு ஒரு ஆழமான ஒரு சிந்தனையை கொடுத்திருக்காரு. நம்ம தயவு செஞ்சு அற்புதங்களுக்கும் அடையாளத்துக்கு பின்னாடி போகாமல் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.